நாம் இன்னைக்கு பல்லவர்களின் குடைவரை கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த குடைவரை தான் பார்க்க போகிறோம். அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மலையை குடைஞ்சி கருவறையை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அந்த தாய்ப்பாறையிலே மிக பிரம்மாண்டமான சிவலிங்கத்தையும் அமைச்சிருக்காங்க. அதுதான் இந்த குடைவரையின் சிறப்பு. இந்த நந்தி சோழர்களின் படைப்பு. இந்த நந்தியிலும் ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, நந்திக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிவலிங்கத்தை வடிச்சிருப்பாங்க. 6 அடி உயரம் 7 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை வணங்கிக்கோங்க. பல்லவர்களின் மற்றும் ஒரு சிறப்பான அம்மனின் புடைப்பு சிற்பம் பார்க்கறதுக்கே அவ்வளோ தெய்வீகமாக இருக்குது. பல்லவர்களின் சிற்பம் அப்படிங்கிறது ரொம்ப உயிரோட்டமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய அந்த விநாயகரோட புடைப்பு சிற்பம் அப்படிங்கிறது தமிழகத்திலே பழமையான ஒரு சிற்பத்தில் ஒன்றுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இவ்வளவு பழமையான குடைவரையை பழமை மாறாமல் புனரமைத்த இந்த ஊர் பொதுமக்களுக்கு நாம் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுக்களை பதிவு செய்கிறேன்.